அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சனை நீங்கக்கூடிய நபியவர்கள் தங்கள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துஆவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது. இந்த துஆவை பற்றியே நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு துஆ அப்படின்னே நான் சொல்வேன். இந்த ஒரு துஆவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தினமும் ஒரு முறை தவறாமல் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகளை அல்லாஹாலா லேசாக்கிடுவான். உங்களுடைய கடன்கள் லேசாகிரும். அது எவ்வளவு ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு கடன் அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ள தான் மூச்சே இருக்குது. சில பேர் ஆடம்பரத்துக்காக வாங்குவாங்க, சில பேர் ஆசைகளுக்காக கடன் வாங்குவாங்க, சில பேர் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தெரியாமலே வாங்கிட்டு கடைசியில் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்பாங்க. இன்றைக்கு நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, கடன்லேருந்து வெளிவரதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், வாழவே பிடிக்கல, ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே இந்த சேனலை லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஷேர் பண்ணிவிடுங்க. அதனுடைய சிறப்பின் காரணமாகவாவது அல்லாஹ் தாலா உங்களுடைய கடன்களை லேசாக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தான் எத்தி வைக்கிறீங்க. எந்த தீங்கான விஷயத்தையும் எத்தி வைக்கல. கண்டிப்பாக அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்தே தீர வேண்டும். இப்போது கடன் தீர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதிரியான துஆக்களை எந்த மாதிரி சூழ்நிலையில் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒரு முறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா நிறைய சோதனைகளையும் நிறைய வறுமையையும் கொடுக்குறான். அவங்களுடைய வாழ்க்கையே வறுமையாக தான் போச்சு. நிறைய முறை நபி அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை லேசாக்கிறதுக்கு, அவங்களுடைய பசியை போக்குறதுக்கு உதவிகள் கேட்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது சில துஆக்களை திக்ருகளை சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப வறுமையில் தான் இருந்துச்சு. அவங்கெல்லாம் எந்த விதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையோ எந்த விதமான சுகபோக வாழ்க்கையோ பார்க்கல. ஆனால் சொர்க்கத்தின் இளவரசியாக அவங்க இருக்காங்க. அவ்வளவு சோதனைகள் தான் அவங்கள அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்வை கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் இளவரசிக்கு ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா, ரொம்ப மிக மோசமான ஒரு சூழ்நிலை. 3 நாட்களாக பசியோடு இருக்காங்க. ஒரு முறை பள்ளிவாசலுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் தாத்தா கிட்ட இந்த மாதிரி பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது உதவிகள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது ஹசன் ஹுசைன் 2 பேரும் போகிறாங்க. நபி அவங்க மற்ற சஹாபாக்கள் கிட்ட பேச்சில் ரொம்ப மும்புறமாக இருக்காங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் நிற்கிறாங்க. இதை கண்ணுற்ற நபி அவங்க பார்த்துருக்காங்க. பேர பிள்ளைகளுடைய முகம் வாடி இருக்கு, ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பேச்செல்லாம் முடிஞ்ச பிறகு பேரன்களை தேடுறாங்க. காணலை. அவங்க தன்னுடைய வீட்டுக்கு போயாச்சு. அதற்கு பிறகு நேராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா பேரர்கள் 2 பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களால எழுந்து நடமாடவே முடியல. ரொம்ப சோர்வாக இருக்காங்க. என்னாச்சு, என்ன நிலைமை அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி 3 நாளாக எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபாத்திமா எங்கே, உங்களுடைய தாய் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க எழுந்து உட்கார முடியாத நிலையில், யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் பசியில் ரொம்ப வாட்டமாக படுத்திருக்காங்க. ஏன்னா எப்போவுமே என்ன நிலைமையில் இருந்தாலும் ரசூல்லா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எழுந்து சலாம் சொல்லி அவங்கக்கிட்ட பேசுவாங்க, அவங்கள வரவேற்பாங்க, இருக்கிற ஏதாவது சில சாப்பிட்ற பொருட்களை கொடுத்து உபசரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க வந்தது கூட தெரியாத அளவுக்கு பசியில் ரொம்ப மயக்கமுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பெத்த பிள்ளையினுடைய இந்த நிலையை பார்த்து எந்த பெற்றோர்களுக்கு தான் கவலை இல்லாமல் இருக்கும். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப இரக்கமானவங்க, ரொம்ப ரொம்ப இரக்கசாலி. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. என்னுடைய பிள்ளைக்கு இந்த நிலைமையா, இந்த நிலைமையை லேசாக்கியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துஆ கேட்டுட்டு ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. ஃபாத்திமாவே எழுந்துருமா அப்படின்னு சொல்லி எழுந்து உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்குது, அதோட நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு அந்த கடன்காரங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு திரும்ப எங்களுக்கு கொடுக்கவும் முடியல, திரும்ப மேற்கொண்டு எங்கேயும் கடன் வாங்கவும் முடியல, அதனால் ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஃபாத்திமாவே, இந்த ஒரு துஆவ ஒரு முறை நீங்க வழக்கமா ஓதிட்டு வாம்மா. அதற்கு பிறகு உன்னுடைய கடன அல்லாஹ் மலையளவு இருந்தாலும் லேசாக்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நபி அவங்களுக்கு வந்த அன்பளிப்புக்கள்ல சில அன்பளிப்ப ஃபாத்திமா அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுடைய பசியினுடைய நிலைமைய போக்கிட்டு, அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த துஆவ ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலாவும் அவங்களுக்கு கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஏதோ சில வழிகளின் மூலமாக அவங்களுடைய கடனெல்லாம் லேசாக்கிட்டானாம். இதை அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க, இந்த துஆவை அறிந்து கொண்ட சஹாபாக்கள் பலருடைய வாழ்க்கையில அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினானாம். நிறைய பேருடைய நீங்காத கடனை கூட அல்லாஹ் தஆலா லேசாக்குனானாம். இது அப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு அறிவித்தவங்க சொல்றாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த துஆவ மட்டும் தினமும் சிரமம் பார்க்காம ஒரு முறை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனையும் லேசாக்குவான், உங்களுடைய கவலையும் லேசாக்குவான். உங்களுக்கு பிடிச்ச முறையில வாழ்க்கையே அமைச்சு தருவான். அதுல எல்லா விதமான நியாமத்துக்களையும் உங்களுக்கு பரக்கத்தா கொடுப்பான். இப்போ அந்த துஆ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எல்லாருமே கவனமா ஓதுங்க. இதனுடைய அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு ஒரே ஒரு முறையாவது பார்த்து ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த துஆவ ஓதுங்க. இதை பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம். அந்த துஆ என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரியதாக தான் இருக்கும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஓதிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மஹ்லார் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பல் அர்ஷில் அலீமி ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் முன்சிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கானி ஃபாலிகல் ஹப்பி வன் நவா அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த அஹதுன் பினாசியத்திஹி அல்லாஹும்ம அன்தல் அவ்வளு ஃபலைஸ கப்லக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷைஉன் வ அன்தல் லாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன் வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷைஉன் இக்லி அன்னத் தைனி வ அக்னினா மினல் ஃபக்ரி. இதனுடைய பொருள், அல்லாஹ்வே, 7 வானங்களின் இரட்சகனே, மகத்தான அர்ஷின் இரட்சகனே, எங்களுடைய இன்னும் அனைத்து வஸ்துக்களின் இரட்சகனே, தௌராத்தையும் இஞ்சிலையும் குர்ஆனையும் இறக்கியவனே, விந்துக்களிலிருந்து கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே, எவற்றின் நெற்றி முடி உன் கைவசம் உள்ளதோ அந்த அனைத்து வஸ்துக்களின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வே, நீயே முதலானவன், உனக்கு முன் எந்த வஸ்துவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பிறகு எந்த வஸ்துவும் இல்லை. நீயே வெளிப்படையானவன், உனக்கு மேலே எந்த வஸ்துவும் இல்லை. நீயே அந்தரங்கமானவன், உனக்கு கீழே எந்த வஸ்துவும் இல்லை. எங்களின் கடனை நிறைவேற்று, வறுமையை விட்டும் விலக்கி எங்களை பிறரிடம் தேவையாகாத செல்வந்தர்களாக்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு துஆ பாருங்க. இதில் கவலை, கஷ்டம், எல்லாத்தையும், கடன் அனைத்தையுமே நீக்கக்கூடிய வார்த்தை இருக்குது. இன்னும் செல்வந்தனாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் இருக்குது. இன்னும் அல்லாஹ்வை சிறந்த வார்த்தைகளை கொண்டு புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீங்காத கடன் இருக்கோ இன்ஷா அல்லாஹ் வெறும் ஒரு முறை தினசரி ஓதிட்டு வாங்க. உங்களுக்கே தெரியாத வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனை அடைத்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான். இன்னும் பெரும் செல்வந்தராக மாற்றுவான். வாழ்நாளில் உங்களுக்கு வறுமை வராது. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.